போதுமா, எனக்கு வயிறு நிறைஞ்சு போச்சு. உண்மையை சொல்றம்மா, எனக்கு மனசு வயிறும் நல்லா நிறைஞ்சிருச்சு. அப்பா, நான் உன்னை கேட்கலாமா? கேளுமா. அம்மாவை மறக்க முடியாம அவங்க மேல இவ்ளோ பிரியமா இருக்கீங்களே, அம்மாவோட ஞாபகார்த்தமா அவங்களோட போட்டோ ஏதாவது வச்சிருக்கீங்களாப்பா? அது எப்படிமா இல்லாம இருக்கும்? காசு, பணம், வீடு, வாசல், சொத்து, சுகம், ஆளு, அம்பு, ஆட்சி, அதிகாரம், இது எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தது யாருக்காகம்மா? ஓ அம்மாவுக்காகத்தானே. ஓ அம்மாவுக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தனா, ஓ அம்மாவை விட்டுட்டு நான் எப்படிமா வாழ முடியும்? அவளோட முகத்தை பார்த்துட்டு தான் தினமும் தூங்குறேன். கண்ணு முழிச்சதும் அவ முகத்தை பார்த்துட்டு தான் எந்திரிப்பேன். அப்பா, அம்மா என்ன மாதிரியே இருக்காங்கல்ல? ஆமாம்மா, நீ அப்படியோ அம்மாவை உரிச்சு வச்சிருக்க. அப்பா, அம்மாவோட போட்டோ இது ஒண்ணு மட்டும் தான் வச்சிருக்கீங்களா? ஆமாம்மா. என்னோட போன்ல இது ஒரு போட்டோ எடுத்துக்கிட்டுமா? சரிம்மா. சரி அப்பா, நான் கிளம்பி வந்து ரொம்ப நேரம் ஆச்சு. மாமா என்ன தேடுவாரு. நான் போயிட்டு வந்துட்டுமா? சரிம்மா, பத்திரமா போயிட்டு வா. போயிட்டு வா. வரேன்ப்பா.
அகிலா, வருஷம் நீ அம்மை பட்டமா சொன்னா. ஆமா, ஃபங்க்ஷன் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் எப்படி போகுது? உங்களை தாங்க கேட்டேன். என்ன கேட்ட? ஐஸ்வர்யா ஃபங்க்ஷன் பத்தி கேட்டியா? வேற யாருக்கு பண்ண போறோம்? என்ன ஃபங்க்ஷன்? பார்வதி பிறப்புல ரகசியம் இருக்கிறதா ஜோசியர் சொல்றாரு. அதுல நமக்கு ஒரு தெளிவு கிடைக்கிற வரைக்கும் இத நம்ம தள்ளி போடலாமாக்கிலா. அதெல்லாம் ஒரு விஷயமே இல்லைங்க. பார்வதி கிட்ட நான் தெளிவா விசாரிச்சிட்டேன். அவ என்ன சொன்னா தெரியுமா? பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல பிறக்கலான்னா வசதி வேணும்ல, அதனால எங்க அம்மாவை கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல தான் சேர்த்திருக்காங்க. நான் சுகப்பிரசவத்துல தான் பிறந்தேன். சுகப்பிரசவமா இருந்தாலும் டாக்டர் குறிச்சு கொடுத்த அந்த டேட்டும் தாண்டி முழுசா ஒரு நாள் கழிச்சு தான் நான் பிறந்திருக்கேன். அந்த ஒரு நாள் எங்க அம்மா வலியில துடிச்சு போய் 10 தடவைக்கு மேல செத்து செத்து பொழைச்சாங்கன்னு என் பாட்டி என்கிட்ட அடிக்கடி சொல்லியிருக்காங்க. இதுக்கு மேல இந்த விஷயத்துல யோசிச்சு நம்ம டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். முடிவு பண்ண நல்ல காரியத்தை தள்ளி போடக்கூடாது. எல்லா ஏற்பாடையும் ஸ்பீடா பண்ணுங்க. நாளையில இருந்து 7 நாளைக்கு இந்த வீடே கோலாகலமா இருக்கணும். இப்ப நான் சொல்றதை கேளுங்க. ஐஸ்வர்யாக்கு வீட்ல செய்ய வேண்டிய சடங்கெல்லாம் முடிச்சிட்டு 3வது நாள் நம்ம எல்லாரும் கிளம்பி குலதெய்வ கோவிலுக்கு போறோம். அங்க அருணும் ஐஸ்வர்யாவும் அரச மரத்துக்கும் வேப்ப மரத்துக்கும் கல்யாணம் செஞ்சு வைக்கிற சடங்க நடத்தி முடிப்போம். அப்புறம் நம்ம பரம்பரை பழங்கால நகையெல்லாம் வச்சு 7 வார நகைக்கு 2வது நாள் நைட்டு அர்த்தஜாம பூஜை பண்ணணும். அதுக்கப்புறம் 7 வார நகைய நம்ம குலதெய்வத்துக்கு சாட்சியா வச்சுட்டு ஐஸ்வர்யா கழுத்துல போட்டு விட்டு அவளை என் அடுத்த வாரிசா அறிவிக்க போறேன். இதுதான் டோட்டல் ஃபங்க்ஷனோட சினாரியோ. இப்பவே சொல்லிடுறேன், இந்த ஃபங்க்ஷன்ல எந்த மாற்றமும் செய்யவே கூடாது. இந்த ஃபங்க்ஷன்ல ஏதாவது ஒரு தப்பு நடந்தா அதை என்னால தாங்கிக்க முடியாது. எல்லா பொறுப்பும் உங்களோடதுதான். பார்வதி, அப்பா வரமா. சொல்லுமா, என்னம்மா இதெல்லாம் எடுத்துட்டு வந்திருக்க? சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன். ஏமா இதெல்லாம் எடுத்துட்டு வந்த? சும்மா இருங்கப்பா. உட்காருங்க. நான் போய் தட்டி எடுத்துட்டு வரேன், இருங்க. ஏமா இதெல்லாம் பண்ற? சும்மா இருங்கப்பா.
என்னப்பா என்னமோ என்ன புதுசா பாக்குற மாதிரி பாத்துட்டு இருக்கீங்க? சாப்பிடுங்க. ஆமாம்மா, டிரைவர் சுந்தரத்தோட பொண்ணுங்கிற அடையாளம் இல்லாம ஆதிக்கடவுர் ஜமீன் பரம்பரை பொண்ணுங்கிற புது அடையாளத்தோட நான் உன்னை பாக்குறேன். எனக்கு புது அடையாளம்லாம் வேண்டாம்ப்பா. என்ன உங்க பொண்ணாவே பாருங்க. உண்மைய ரொம்ப காலத்துக்கு மூடி மறைக்க முடியாது பார்வதி. உலகத்துக்கு சொல்ல வேண்டிய நேரம் வந்துருச்சு. அப்பா, எனக்கு நீங்க சத்தியம் செஞ்சு கொடுத்திருக்கீங்க, அத மறந்துடாதீங்க. சத்தியத்தை நான் மீற மாட்டோமா. அதே சமயம் நீதான் ஆதிக்கடவுர் ஜமீன் பரம்பரையோட நேரடி வாரிசுங்கிற உண்மைய அம்மாவே விசாரிச்சு கண்டுபிடிச்சு உன்னை தன்னோட மூத்த மருமகளா ஏத்துக்கிறதுக்கு உண்டான எல்லா வேலைகளையும் நான் பண்ண ஆரம்பிச்சிட்டேம்மா. என்ன சொல்றீங்கப்பா? ஜோசியர் சொன்னதை உறுதிப்படுத்துறதுக்காக அம்மா என்கிட்ட விசாரிச்சாங்க. அப்போ அம்மா கிட்ட நீ பிறக்கும் போது நான் பக்கத்துல இல்ல, 5 நாள் கழிச்சு தான் குழந்தைய நான் போய் பார்த்தேன்னு பொய் சொல்லியிருக்கேம்மா. அதனால அம்மாவுக்கு கண்டிப்பா உன் பிறப்பு மேல சந்தேகம் உறுதியாயிருக்கும். சந்தேகம்னு வந்துட்டாலே அதை தீர்த்துக்கிறதுக்காக விசாரிக்க ஆரம்பிச்சிடுவாங்க. அப்போ உண்மை என்னன்னு தெரிஞ்சிடும். நீ என்கிட்ட சத்தியம் வாங்கி என் வாயை கட்டி போட்டுட்டாலும் நான் சொன்னதை வச்சு நீ யாருங்கிற உண்மைய அம்மா நிச்சயமா கண்டுபிடிச்சிடுவாங்க. என்னம்மா சிரிக்கிற? இல்ல, 2 பேரும் ஒரே மாதிரி யோசிச்சிருக்கோமே, அத நினைச்சு சிரிச்சேன். அம்மா உங்ககிட்ட விசாரிச்ச மாதிரி என்கிட்டயே விசாரிச்சாங்கப்பா. நீ வீட்ல பிறந்தியா இல்ல ஹாஸ்பிட்டல்ல பிறந்தியா? உங்க அம்மா உன்கிட்ட அத பத்தி ஏதாவது சொன்னாங்களா? சுகப்பிரசவமா சிசேரியனா? இது எல்லாமே விசாரிச்சாங்க. நான் என்ன சொன்னேன் தெரியுமா? பணக்காரங்க மகப்பேறு ஆஸ்பத்திரிக்கெல்லாம் போய் சிசேரியன் டெலிவரியில குழந்தை பெத்துக்கிற அளவுக்கு என் அப்பா அம்மாவுக்கு அப்ப எந்த வசதியும் இல்ல. அதனால கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல தான் எங்க அம்மாவுக்கு டெலிவரி நடந்துச்சு. சுகப்பிரசவத்துல நான் பிறந்திருந்தாலும் டாக்டர் சொன்ன நாளுக்கு அடுத்த நாள் தான் நான் பிறந்தேன்னு எங்க அம்மா என்கிட்ட சொல்லிருக்காங்கன்னு நான் சொன்னேன். தள்ளி போன அந்த ஒரு நாளுக்குள்ள எங்க அம்மா 10 தடவை செத்து பொழைச்சாங்கன்னு என் பாட்டி என்கிட்ட அடிக்கடி சொல்லிருக்காங்க அப்படின்னு நான் அம்மா கிட்ட சொல்லி முடிச்சதுமே நான் ஜமீன் வாரிசா இருக்க மாட்டேன்னு அம்மா முகத்துல அப்படி ஒரு திருப்தி. இப்ப எனக்கு வர்ற கோபத்துக்கு அளவே இல்ல. எனக்கு சாப்பாடு வேண்டாம், ஒரு மண்ணு வேண்டாம். இப்படி சொல்லியே நீயே உன் தலையில மண்ணள்ளி போட்டுக்கிட்டு இருக்க. அப்பா, நான் உறுதியா சொல்றேன், எனக்கு கிடைக்க வேண்டிய அங்கீகாரமும் கௌரவமும் எனக்கு எவ்வளவு லேட்டா கிடைச்சாலும் பரவாயில்ல. ஆனா அது என்னோட குணத்துக்கும் பண்புக்கும் விசுவாசத்துக்கும் கிடைக்கிற அங்கீகாரமா இருக்கணும். அதுக்கு பதிலா நான் அம்மாவோட அண்ணன் பொண்ணுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா எனக்கு அதிகாரம் கொடுத்தாங்கன்னா அது என் பொறுப்புக்கு மட்டும் கொடுத்த அங்கீகாரமா சுருங்கி போயிடும். நான் வாழ்ந்த வாழ்க்கைக்கு உண்டான அங்கீகாரம் எனக்கு கிடைக்கணும். அதனால ஏன் விஷயத்துல இப்படிலாம் நீங்க பண்றதை விட்டுட்டு கொஞ்சம் நீங்க அமைதியா இருங்க. இத நான் அதிகாரமா சொல்லல, அன்பா சொல்றேன். நீங்க எதையுமே யோசிக்காம சாப்பிட்டு தூங்குங்க. உங்க கோவத்தை சாப்பாடு மேல காட்டாதீங்க. சாப்பிட்டு படுத்து தூங்குங்க. பார்வதி பேசிட்டு போறத பாத்தியா சாவித்திரி? ஒரு பக்கம் அவ மேல கோபமா வந்தாலும் இன்னொரு பக்கம் அவளோட சுயமரியாதையையும் நேர்மையும் பாக்குறப்போ நான் அவளை நல்லா தான் வளர்த்திருக்கேன்னு நினைக்கிறேன் சாவித்திரி. ரொம்ப பெருமையா இருக்கு எனக்கு சாவித்திரி. இனி அவ கும்பிடுற சாமி தான்
அவளுக்கு நல்லது பண்ணணும். பார்வதியை பத்தின ரகசியம் அம்மாவுக்கு தெரியணும்னா பரமேஸ்வர ஐயா அகிலா அம்மாவை சந்திச்சே ஆகணும். அதான் சரியா இருக்கும். ஐயா, 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 சுந்தரம் வந்திருக்கேயா. நல்லதுங்க ஐயா. தியானம் பண்ணும்போது வந்திருக்கோமே, நான் சொல்றத காது கொடுத்து கேப்பீங்களோ மாட்டீங்களோன்னு நான் கவலையில இருந்தேன். நீங்க இம்னு சொன்னதும் மனசுக்கு தெம்பு வந்துடுச்சு. தலைக்கு மேல வெள்ளம் போய்கிட்டு இருக்குங்க ஐயா. அம்மாவோட 2வது மருமக ஐஸ்வர்யாவை அம்மா தன்னோட அதிகார வாரிசா அறிவிக்கிறதுக்கு உண்டான சடங்கு நாளைக்கு தொடங்க போகுது. முதல் நாள் வீட்டுல தொடங்குற அந்த சடங்கு 3வது நாள் உங்களோட குலதெய்வ கோயில்ல நடந்து முடிய போகுது. அது நடக்க கூடாதுங்க ஐயா. அது மட்டும் நடந்துட்டா பார்வதியோட எதிர்காலம், உங்க பொண்ணு பார்வதியோட எதிர்காலம் கேள்விக்குறியாயிடுங்க ஐயா. காலத்துக்கும் பார்வதி ஒரு வேலைக்காரியாவே வாழ்ந்து மடியணுங்கிற ஒரு துர்பாக்கியம் வந்து சேர்ந்துருங்க ஐயா. நீங்க தத்து கொடுத்த பார்வதிய நான் என் பெத்த பொண்ணா பாவிச்சு வளர்த்துட்டேன். அதனாலதான் அவளோட வாழ்வு சிறக்கணும், ஆதிக்கடவுர் வம்சத்துல அவளுக்கு நியாயமா கிடைக்க வேண்டிய மரியாதை கிடைக்கணும்னு என் மனசு கிடந்து தவிக்குதுங்க ஐயா. இப்போ அது நடக்காம போயிடும் போல இருக்கு. என் மகளுக்காக இல்ல, உங்க மகளுக்காக ஏதாவது செய்யுங்க ஐயா. அதுக்கேத்த மாதிரி பார்வதியும் அம்மா எனக்கு கொடுக்கிற அங்கீகாரம் என்னோட குணத்துக்கும் பண்புக்கும் விசுவாசத்துக்கும் கொடுக்கிற அங்கீகாரமா தான் இருக்கணும். தன்னோட அண்ணன் பொண்ணுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அம்மா என்ன அங்கீகரிச்சா அது என்னோட பொறப்புக்கு மட்டும் கொடுக்கிற அங்கீகாரமா சுருங்கி போயிடும்னு சொல்ற. அப்படி ஒரு அங்கீகாரம் எனக்கு வேண்டானே சொல்ற ஐயா. ஐயா, உங்ககிட்ட இருக்கிற அதே பிடிவாதம், அதே சுயமரியாதை, அதே தன்னம்பிக்கையும் அப்படியே பார்வதி கிட்டையும் இருக்குங்க ஐயா. எது இருந்து என்ன பிரயோஜனம்? அம்மாவோட அதிகார வாரிசுங்கிற அங்கீகாரம் ஐஸ்வர்யாவோட கைக்கு போயிடுச்சுன்னா அப்புறம் அதை எப்படிங்கய்யா திருப்பி வாங்க முடியும்? அதை நினைச்சு பார்த்துட்டு அம்மா கிட்ட எல்லா உண்மைகளையும் போட்டு உடைச்சிடலான்னு பார்த்தா பார்வதி சத்தியத்தால என் வாயை கட்டி போட்டுட்டாயா. நான் சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு இருக்கேன். நீங்க தாயா இனிமே ஏதாவது பண்ணணும். உங்க சிரிப்புக்கு எனக்கு அர்த்தம் புரியுதுங்கய்யா. பார்வதி உன்னை மட்டுமா உண்மையை சொல்ல விடாம கட்டி போட்டு வச்சிருக்கா? என்னையும் தானே கட்டி போட்டு வச்சிருக்கான்னு சொல்றீங்க. அப்படி இருக்கும்போது என்னால என்ன பண்ண முடியும்னு கேக்குறீங்களா? பண்ண முடியுங்க ஐயா, பண்ண முடியும். நீங்க மனசு வச்சா கண்டிப்பா பண்ண முடியும். தயவு செஞ்சு மனசு வைங்க ஐயா. உங்ககிட்ட நான் சொல்ல வேண்டியதையெல்லாம் சொல்லிட்டேன். இனிமே நீங்க தயா பாத்துக்கணும்.